அபிஷேகத்தின் மூலமாக 30 கோடி தேவர்களுடைய இந்த நகரம் இந்த அடைய வேண்டும். துணியக்கூடிய இடம் திகழ்ந்தது. அவ்வளவு தூரமும் இருந்து வரக்கூடிய அம்பிகையினுடைய நிலா அடியவர்கள் எல்லோருக்கும் இந்த இடத்தின் மூலமாக நன்மை பெருக வேண்டும். அந்த நன்மைகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை இந்த மேளவாத்தியங்களுடைய இசையில் மகிழ்ந்து விநாயக பெருமான் நமக்கு நல்லருளை புரிந்து அந்த நல்லருளின் மூலமாக எல்லா விதமான நிறைவுகளும் செல்வ செழிப்பும் நமக்கு எல்லோருக்கும் கிடைத்து 16 விதமான செல்வங்களோடு பெருவாழ்வதற்குரிய திருவருட்கருணைகளை விநாயக பெருமான் அருள வேண்டும் என்று எல்லோரும் மனங்களிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இப்போது உயரிய கேடி வாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய சித்தியுருவான் வெளியும் கலையுருவான் கத்தியுருவான் கயலுருவான் அத்திமுக முன்னவனை எங்கடனை மன்னவனை சித்தி விநாயகனை மருதடி விநாயகனை முன்போற்றுவார். தெய்வீக பொலிவோடு இவ்வாலயத்திலே மருதமல நிழலிலே விநாயகப் பெருமான் எழுந்தருளியிருந்து தம்மை வழிபாடு செய்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் 12 காலமாக திருக்கோயிலே எழுந்தருளியிருந்து அவர் பாதித்துக் கொண்டிருக்கின்றார். கும்பாபிஷேக நிகழ்விலே பூர்வாங்க வழிபாடாக காலை முதலாக விநாயகர் வழிபாடோடு ஆரம்பமாகி பூர்வாங்க சாந்தி வழிபாடுகள் முன்னிலைப்படுத்தி நடைபெற்று வருகின்றது. இந்த வேளையிலே இப்பொழுது விநாயகர் பெருமான் அனைத்து தடைகளையும் நீக்கி இந்த கும்பாபிஷேகம் சிறப்புற நிகழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற கணபதி ஹோம வழிபாடு, வேதிகால வழிபாடு அம்பாளுடைய திருவருளினாலே நடைபெற இருக்கிறது. இந்த சமயத்திலே இங்கு ஆலயத்திலே பூரணமான திருப்பணிகள் தெய்வீக பணிகள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஆலய தர்மகர்த்தா சபையினர்கள், ஆலய பரிவார சபையினர்கள், கூடவே திருப்பணிகளிலே ஈடுபடுகின்ற பெரியவர்கள், தொண்டர் சபையினர்கள், 4-5 திங்கள் உபயகாரர்கள், இங்கே ஐயாவர்கள் 8 திசை மக்கள் என்று சொன்னார்கள். இந்த ஆலயத்திற்கு மூணாவில் மக்கள், கைதடி மூணாவில் மக்கள், மட்டிவில் மக்கள், கைதடி மக்கள் என்று 4 திங்களையும் உபயங்கள் செய்கின்ற சைவ பெருமக்கள் எல்லோரும் இணைந்து இந்த அருட்பணியாகிய திருப்பணியை செய்திருக்கிறீர்கள். இங்கு உபயகாரர்களுடைய பெயர்கள் பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து உபயகாரர்களும் கூடவே தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இந்த கும்பாபிஷேக நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை ஆலய ஸ்தானிக குருவாகிய ஏந்திரநாத சர்மா அவர்கள் வேண்டுதல் செய்கிறார்கள். மதியம் கலசங்கள் ஸ்தாபிக்கின்ற திவ்யமான வழிபாடு நடைபெற்றாலும் கூட அதற்கு முன்னதாக ஏற்படுகின்ற இந்த சாந்தி வழிபாடு பிரார்த்தனைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய பங்களிப்பினாலும் இந்த திருப்பணிகள் இன்று பூரணமாக நிறைவேறி கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது என்பதனை மகிழ்வோடு ஏந்திரநாத சர்மா அவர்கள் உங்களுக்கு தெரிவிக்கும்படி, உங்களுக்கு இந்த கணபதி ஹோமத்தினுடைய பலன் கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்திக்கும்படியும் நம்மிடம் தெரிவித்தார்கள். குறிப்பாக தர்மகர்த்தா, ஆலய பரிவார சபையினர்கள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தொண்டர்கள், குறிப்பாக இங்கே ஏந்திரநாத ஐயா அவர்களோடு கூட இந்த ராஜகோபுரத்தை அமைப்பு செய்திருந்த
திருப்பணிகளிலே பெரிதும் ஈடுபட்ட சுபாஷ் தம்பி அவர்கள் நான் இங்கே இந்த ஆலயத்துக்கு பல இடங்களில் வருகின்ற பொழுது நிற்பார்கள், இரவு நிற்பார்கள், 10 மணிக்கு நிற்பார்கள், 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு நிற்பார்கள். அவர்கள் சார்ந்த அவர்களுடைய பணியாட்களும் சேர்ந்து இந்த ஆலயத்தை அருட்பணிகளை நிறைவு செய்வதற்கு பெருதுணையாக உறுதுணையாக இருந்ததை பல தடவைகள் ஜெயலலிதாஸ் சமாஜம் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த பணிகளிலே ஈடுபட்ட அனைவருக்கும் இந்த கணபதி ஹோமத்தினுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். தொடர்ந்து நடந்திருக்கிற லட்சுமி ஹோமம், நவக்கிர ஹோமம், அனைத்து அடியவர்கள் இந்த 4 திசை மக்கள், 4 கிராம மக்கள் இயந்திரம் இந்த பெரிய வழிபாடுகளை கலந்து கொண்டு அருள் பெறுமாறு வேண்டும். சபையிலாக சொல்கிறோம்.
Aditya
இப்பொழுது விநாயகர் பெருமானுக்கு கும்பாபிஷேகத்தினுடைய ஆரம்பத்திலே விநாயகர் பெருமானை வழிபடுவோமாக. இப்பொழுது நாட்டிய சமர்ப்பணம் வழங்கி விநாயகர் பெருமானை எல்லோரும் வழிபடுவோம். நாட்டிய விழாவில் இப்போது சமர்ப்பணமாகும்.
அங்கமாக இன்றைய தினம் இவ்வளவு நேரமும் அனுமதி போகும் வழிபாடுகள் ஆராதனைகள் நிகழ்ந்தது. ஆராதனையுடைய சிறப்பு அம்சமாகவும் பூஜையாகவும் விநாயகர் பெருமானுக்குரிய தாளங்கள் உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது ஏந்தினார் சொன்னால் செல்வி நவசரி அவர்களுடைய கணபதி நிறுத்தன உபச்சாரம் நிகழ்ந்தது. இந்த திவ்யமான அவர்களிடையே குழந்தை செல்வமாகிய நவசரி அவர்களுடைய உபச்சார சமர்ப்பணம் விநாயகர் பெருமானுக்கு திருப்தியாக மகள் விநாயகர் பெருமான்